ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நிறையா ஃப்ளாஸ்க்கு, சில்வர் ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளையே சூடு தாங்காமல் இருக்கிற ஃப்ளாஸ்க்கும் இருக்கு. வாங்கி கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூடு தாங்காது. ஸோ அது மாதிரி இருக்கிற ஃப்ளாஸ்க்லாம் தூக்கி போடாமல் எப்படி நம்ம ரியூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஸ்க்கை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து விழுந்து அந்த மூடிலாம் வந்து அப்படியே ஒடுங்கிருச்சு. ஸோ நம்ம ஃப்ளாஸ்க்கு கீழே போட்டாலே அது சில்வராக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சூடு இருக்காது, சூடு தாங்காது. ஸோ அதுக்குள்ளே நம்ம மேலே ஒரு கோட்டிங், நடுவாண்ட ஒரு கோட்டிங் இருக்கும். எந்த ஃப்ளாஸ்க்காக இருந்தாலும் கீழே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சூடு தாங்காது. ஸோ இந்த ஃப்ளாஸ்க்கும் அப்படி தான் இருந்தது. நாள் ஃபுல்லாகவே சூடு தாங்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் எடுத்து. மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா துரு பிடிச்சிருச்சு. இதெல்லாம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிலாம் இருக்கும் இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம துளசி, புதினா இதெல்லாம் போட்டுட்டு, இது வடிகட்டாம நம்ம அப்படியே குடுத்துட்டோம்னா, அந்த தண்ணி வந்து நம்ம வடிச்சு வர்ற மாதிரி, அந்த வடிகட்டியும் அதிலேயே இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வேணும்னா, நம்ம இது மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். எல்லா ஃப்ளாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மூடியில வாசர் இருக்கும். அது வந்து உங்களுக்கு லூஸ் ஆனா கூட அந்த சூடு வந்து தாங்காது. ஸோ அது வந்து நம்ம கடையில வந்து நம்ம தனியா வாங்கிக்கலாம். நீங்க பாத்திர கடையில கேட்டா கூட குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் இன்னும் வாங்கினதில்ல. இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து இன்னொரு டைப் இந்த மாரி பிரஷ் பண்ற மாதிரி ஒரு டைப் இருக்கும் மூடியில. அது வந்து வாங்குனீங்க அப்படின்னா, அந்த ஸ்ப்ரிங்கு வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா, அதுலயும் உங்களுக்கு சூடு தாங்காம போயிடும். ஸோ இந்த மாதிரி மூடி இருக்கிறது தான் ரொம்ப பெனிஃபிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஃப்ளாஸ்க் வந்து எப்படி கிளீன் பண்ணலாம்? நம்ப ஃப்ளாஸ்க்ல வெறும் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணா ஓகே. இல்ல நம்ப டீ வாங்குறோம், பால் வாங்குறோம் அந்த மாரி இருந்ததுன்னா, ரொம்ப நாளைக்கு நம்ப கிளீன் பண்ணாம விட்டுட்டாலும், அது வந்து உள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அழுக்கு புடிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம கிளீன் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கணும். அந்த மாரி கல்லுப்பு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே நம்ம வந்து மாவு சோடாப்பு இருக்கு இல்லைங்களா? மாவு சோடாப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சின்னதா டீஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட வினிகர் இல்லாததுனால நான் வந்துட்டு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். இதில் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டு, நீங்கள் அந்த தோலையும் கட் பண்ணி நீங்கள் அதிலேயே சேர்த்துக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கசப்பெல்லாம் செய்யாது. தோலையும் அதிலேயே சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம அந்த அழுக்கெல்லாம் வெளியில வரத்துக்காக நம்ப இன்னொரு பொருள் சேர்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். அது வேற எதுவும் இல்லைங்க. முட்டை ஓடு தான். முட்டை ஓடு வந்து நீங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் அத நல்லா நொறுக்கி விட்டு, அதில ஒரு 2 முட்டை ஓடு போட்டீங்கன்னா போதும். அது நல்லா அந்த அழுக்கெல்லாம் வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி வந்து காய வச்சு, ஒரு 1/2 வாட்டர் கேன் வந்து நீங்க ஊத்திக்கோங்க. நம்ப அந்த 1/2 வாட்டர் கேன் ஊத்துனோம் அப்டின்னா தான் நல்லா ஷேக் பண்ணிட்டு, ஒரு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து நல்லா குலுக்கி விட்டு, ஒரு 10 நிமிஷம் நல்லா குலுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, இந்த முட்டை ஓடு போயிட்டு அந்த அழுக்கு ஃப்ளாஸ்க்ல ஒட்டி இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துரும். ஃப்ளாஸ்க்கும் வந்து நல்லா கிளீன் ஆயிடும். நீங்க பிளாஸ்டிக்ல ஃப்ளாஸ்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா, என்கிட்ட பிளாஸ்டிக்ல இல்ல. ஸோ வச்சிருந்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க இதுல வந்து கீழ பாட்டம்ல வந்து நம்ம ஓப்பன் பண்ற மாரி டைப்பா இருக்கும் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி அத வெளிய எடுத்தீங்கன்னா, நல்லா கண்ணாடி குழுவ மாதிரி உள்ள வந்து ஒரு கோட்டிங் இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான் பிளாஸ்டிக்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ரொம்ப சூடு அதிகமா ஊத்துனாலும், ஒரு சில டைம்ல வந்து வெடிச்சிரும். இல்ல பச்சை தண்ணீல கழுவுனா, அந்த மாதிரி வெடிக்கிற ஃப்ளாஸ்க்கும் இருக்கு. ஸோ அத விட இதுதான் ரொம்ப சேஃபு. இது வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர்ல வாங்கும்போது உங்களுக்கு இது சூடு தாங்குமா, தாங்காதான்னு பார்த்தீங்கன்னா, சூடு தாங்காது அப்டின்னா, நீங்க சூடா ஊத்தும்போதே கைய வச்சு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேன் வந்துட்டு சூடா இருக்கும். ஃப்ளாஸ்க் வந்து வெளியில சூடு தெரியும். வெளியில சூடு தெரிஞ்சாவே நீங்க கண்டுக்கலாம். கண்டிப்பா இது வந்து சூடு தாங்காது அப்டின்னு சொல்லிட்டு. வெளியில வந்து நல்லா கூலாவே இருக்கணும். அப்பதான் வந்து உள்ள வந்து உங்களுக்கு சூடு தாங்கும். அந்த மாரி தான் இருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு ஃப்ளாஸ்க் வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்கணும். இது மாதிரி நம்ம சல்லடை இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு
அப்படிங்கும்போது உங்களுக்கு இலை, துளசி, புதினா, நெல்லிக்காய், இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம சூடு பண்ணி ஆற வச்சு கூட நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குழந்தைங்க குடித்தாங்க அப்படின்னா அந்த இலையெல்லாம் எதுவுமே வராது, வடித்த தண்ணி மட்டும்தான் வரும். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் இந்த மாதிரி நம்ம ஃப்ளாஸ்க் வாங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த துரு பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிப்ஸு தான். சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ துரு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். மேலேயும் அப்படி தான் துரு பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப நாள் ஆயிட்டதுனால நான் எடுக்கலை. ஸோ சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா துரு பிடிச்சிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநீர் தான் யூஸ் பண்ண போகிறோம். திருநீர் யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா கெட்டியாக நம்ம கலக்கிக்கலாம். கலக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்கில் நம்ம அப்படியே எல்லாத்தையும் எடுத்து தொடவிடுவோம். இந்த சில்வர் ஐட்டம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பளிச்சுன்னு ஆகிறதுக்கு நீங்கள் திருநீர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பாத்திரமா இருந்தாலும் ரொம்ப பளிச்சுன்னு ஆகும். நம்ம வீட்டில் போட்டிருக்கிற கிரில்லு இல்லை பாத்திரம் ஏதாவது பளிச்சுன்னு இல்லை அப்படின்னா அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கெட்டியாக நம்ம வந்து திருநீரை நல்லா எங்கெங்கே துரு பிடிச்சிருக்கோ அங்கே எல்லாமே திருநீரை நல்லா கலக்கி கெட்டியாக கலக்கி நீங்கள் தடவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அது நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நல்லா நார் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எந்த சில்வர் பாத்திரமா இருந்தாலும் துரு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே சில்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருநீர் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானது. இது பாருங்கள் எல்லாமே நம்ம காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சிக்க போகிறோம். சின்ன சின்ன இடத்துலலாம் நீங்கள் ப்ரஷ் போட்டு தேய்ச்சாதான் அந்த அழுக்கெல்லாம் கண்டிப்பாக வரும். நம்ம சைடில் இருக்கிறதுக்கும் வந்துட்டு நாம் வந்து ப்ரஷ் போட்டு தேய்ச்சிட்டு நல்லா குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டு அந்த லிக்விட்லாம் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா க்ளீனாக இருக்கும். பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், புதுசு மாதிரியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்கு சூடு தாங்கலைன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட வேண்டியதில்லை. இதை வந்து நம்ம அப்பப்போ டீ வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சுடுதண்ணி வச்சு நம்ம உடனே குடிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் தான் வச்சுருக்க முடியாது. ஸோ 2 மணி நேரம் அந்த மாதிரிலாம் சூடு தாங்கும். நம்ம வெளியில் எங்கேயாவது ஜூஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.